வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. இங்கே பாண்டியன்கிட்ட இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி நீங்கள் தான் டார்ச்சர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்டால் அங்கே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த பொண்ணை அந்த அளவுக்கு பார்த்தோம், அப்போ கூட அந்த பொண்ணு நம்மளை மதிக்காமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிச்சு சொல்லிக்கிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரி சக்தியிலும் முத்துவிலும், மேடம் நாங்கள் வக்கீலை கூப்பிட்டு வந்திருக்கோம், என்னென்னு கொஞ்சம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வந்து, சார் என்னங்க சார் நினச்சிட்ருக்கீங்க, அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கு, என்ன பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இந்த கேஸு கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட கோமதிக்கெலாம் ஒரு பயம் ஆக்கவும் செய்யுது. ஸோ அப்போ நீங்கள் பாண்டினும் அப்போ நீங்கள் முத்திலும் சக்திவிலும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் வக்கீல்கிட்ட நீங்கள் கொஞ்சம் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அங்கே வக்கீல் தயங்கி நிற்கவும் செய்கிறாங்க. நீங்கள் சக்தியில் இருந்தால் என்னங்க சார், நான் உங்களை நம்பி தான் கூப்பிட்டு வந்தேன், என்னன்னு சொல்லி கேளுங்க சொல்லிக்கிட்டு சக்தியில் கேட்கவும் செய்கிறாங்க. முத்துல இருந்தால் ஆமாங்க சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது, இல்லை ஒரு நிமிஷம் வெளில வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகவும் செய்கிறாங்க. என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணை வாக்குமூலம் கொடுத்துருக்கு அப்படின்னா ஸோ அந்த கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இதை நல்லா பேசி கண்டிப்பாக இதை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எது இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட சக்திகளுக்கும் முத்திகளுக்கும் ஒரு அதிர்ச்சி ஆகவும் செய்யுது. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.